Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi guys, and this is Kanakadurga with Sandhya and welcome back to bankersdaily.in. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்காவோட வாஷிங்டனில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் விஜய் கோகலே அப்படிங்கிறவங்களும் அமெரிக்கன் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அண்டர் செக்ரட்டரி மிஸ்டர் சாண்ட்ரியா தாம்சன் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா அணுசக்தி, அதாவது அணுமின் நிலையங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஸோ இது மூலயமா வந்துட்டு அவங்க நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற அணுசக்தி விநியோக கூட்டமைப்பு அதில் வந்துட்டு இந்தியா ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதுல நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்களை நிறுவுறதுல அவங்க வந்து நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா காற்று மாசுபடுதலில் நம்மளுடைய நாடு வந்து கொஞ்சம் அதிகமாக மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால ஸோ கச்சா எண்ணெயோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக நம்மளோட அணுசக்தி திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் போட்டிருக்காங்க. ஸோ 2024 அணுசக்தி திறன் வந்து 3 times 3 மடங்கு அதிகமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் அமெரிக்கா வந்து நம்ம கூட ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலயமா இந்தியாவில் மொத்தமாக 6 அணுமின் நிலையங்கள் புதுசாக கொண்டு வர போகிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எங்கே கொண்டு வர போகிறாங்க, இது எவ்வளோ நாளுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போகிறாங்கன்ற ஸ்டேட்டஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியலை. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட நம்ம எப்போ போட்டிருந்தோம்னா 2008 அது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2008 அந்த போடப்பட்ட அந்த அணுசக்தி ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த என்எஸ்ஜின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் வந்து ஆல்ரெடி 48 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும் அதில் இல்லை. ஏன்னா சைனா வந்து இந்தியா உறுப்பினராக இருக்கிறதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்திருந்த சூழ்நிலையில் இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஜி பிரகாஷ் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது சிஸ்டம் மீன்ஸ் ஒரு வசதி. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக. என்னென்ன சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு வசதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சக்கர நாற்காலி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சாய்த்தழ வசதியும் கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் பீப்புள்ஸ்க்காக பிரெய்லி அப்படின்ற ஒரு சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதுக்காக ஒரு காண்டாக்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9445 and 77699. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த தேவை எல்லாமே அவங்க சொல்லி அதுக்கப்புறமா அதுக்கான வசதிகளை அவங்க செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா சென்னையோட வர்த்தக மையம் சர்வதேச பொறியியல் கண்காட்சி ஒன்று நிறுவியிருக்காங்க. ஸோ அதில் கலந்துக்கிட்ட மத்திய வர்த்தகத்துறை செயலர் மிஸ்டர் அனுப் பாத்தார் அப்படின்னு சொல்கிறவர் வந்துட்டு பொறியியல் பொருள் ஏற்றுமதி பங்களிப்பு பற்றி ஸ்டேட்டிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தத்துக்கு ஏற்றுமதியாளர்கள் வந்து பயன்படுத்திக்கணும், அந்த விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2013 2014 வரைக்கும் இது வரைக்கும் இந்தியன் ருபீஸில் 21.90 lakh crore வரைக்கும் வந்துட்டு பொறியியல் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் அதாவது 2018 to 2019 பார்த்தீங்கன்னா 22.94 லட்சம் கோடி அளவுக்கு பொறியியல் பொருட்களை ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டோட மொத்த உற்பத்தியில் பொறியியல் பொருட்களோட பங்கு 5%, இந்தியாவோட மொத்த ஏற்றுமதி பங்கு அதாவது பொறியியல் பொருட்களோட ஏற்றுமதி பங்கு வந்து 25% இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட முக்கியமான வர்த்தக கூட்டாளியாக மலேசியா இருக்குது. ஸோ இந்தியாவோட 11வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகவும் அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து அவங்க டீம் நேமை மாற்றிருக்காங்க. என்னென்னு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட ஆலோசகரும் மாற்றிருக்காங்க. வேற ஒருத்தரை மாற்றிருக்காங்க. யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் கோச் வந்து யார் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவோட எக்ஸ் கேப்டன் ரிக்கி பவுண்டிங் வந்து அவங்களோட டெல்லியோட ஹெட் கோச்சாக இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சையோட தமிழ் பல்கலைக்கழகத்தோட கரிகார் சோழன் அப்படிங்கிறவங்களோட விருதுக்கான விஷயங்களை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கான காம்படிஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்த்தோன்னா இலங்கையிலேருந்து 34 புத்தகங்களும், சிங்கப்பூர்லேருந்து 16 புத்தகங்களும், மலேசியாவிலேருந்து 12 புத்தகங்களும் வந்து இந்த போட்டிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதுக்கான ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகம் எந்தெந்த புத்தகம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இலங்கையிலிருந்து ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஜுனைதா செரீப் அப்படிங்கிறவங்க எழுதின
சூனியத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகமும், சிங்கப்பூர்லேருந்து சே பாலசுப்ரமணியம் அவங்க எழுதியிருக்க விழித்திருக்கும் நினைவலைகள் அப்படிங்கிற புத்தகமும், மலேசியாவிலேருந்து டாக்டர் ஜி ஜான்சன் அவர்கள் எழுதின தொடுவானம் அப்படிங்கிற தன் வரலாற்று நூலும் வந்து இந்த விருதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் முஸ்தஃபா அறக்கட்டளை நிறுவனர் MA முஸ்தஃபா அவர்கள் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த விருதளிப்பு விழா எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ச் 21 கவிக்கும் மன்றம் மயிலாப்பூர் சென்னையில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ஆசிரியர் வந்து தேர்தல் பணியை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கு பிரிவின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 32(1) தேர்தல் பணியை புறக்கணிப்பதை தடுக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவில் 32(1) வந்து அது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அது ஆல்ரெடி வந்து நமக்கு 2007 உச்சநீதிமன்றத்தில் வந்து பள்ளி இருக்கிற நாளில் வந்து பணியாசிரியர்கள் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் மேலே வந்து நமக்கு தேர்தலோட வேலை கொடுக்கக்கூடாதுன்னு வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தையும் மீறி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த 26 ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் பள்ளி விடுமுறை நாட்களில் தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், அதை ஏன் அவங்க வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, வேர்ல்டோட ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போட்டி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ வேர்ல்ட் பிரிவில் ஃபைனல் ரவுண்டுக்கு நம்மளோட இந்தியன் நட்சத்திரம் வந்துட்டு தீபா கர்மாகர் அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரியோ ஒலிம்பிக் 2016 4வது இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க இறுதிப் போட்டிக்கு தேர்வாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டாப் 8 இருக்கவங்க தான் இறுதிப் போட்டிக்கு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஜேக் கரே அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும், மெக்சிகோவை சேர்ந்த அலெக்சா மொரேனா அப்படிங்கிறவங்க செகண்ட் பிளேஸ்லேயும் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, இப்போது தீபா கர்மாகர் வந்துட்டு இந்த இறுதிப் போட்டியில் வின் பண்ணி பதக்கம் வாங்கிட்டாங்க அப்படின்னா 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் அவங்க வந்து போகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மூலமாக ஒரு புதிய வருவாய் கொண்டு வந்திருக்காங்க. என்ன வருவாய்னா, புதிய ப்ரீமியம் வருவாய். ஓகேங்களா, அது என்னன்னா லாஸ்ட் மந்த், அதாவது ஃபிப்மந்தில் வந்து 32% வந்து வளர்ச்சி கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எது மூலமானு பார்த்தீங்கன்னா, காப்பீட்டு ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணையம் மூலமாக லாஸ்ட் இயர், அதாவது கடந்த ஆண்டு மட்டும் 13,274.96 கோடியை விட இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18,209.50 கோடி சதவீதம் வளர்ச்சி கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த சதவீதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32.7% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 32.7% வளர்ச்சி கொண்டு வந்திருக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.